வணக்கம் நண்பர்களே. மைவி3 ஆர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக வந்து ஒரு ஆடியோ ஒன்று வைரலாகி போய்கிட்டு இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து தெரியல. நம்ம சேனலுமே வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று பரவலாக போயிட்டு இருக்கு. அது என்னன்னு வாசிக்கிறேன், ஃபர்ஸ்ட் பாருங்க. உங்களுக்குள் நல்ல செய்தி வரலாம். உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். எம்டி அவர்களே கூறியது. விளக்கமாக கூறவில்லை. யாரும் யாருக்கும் கால் பண்ணி கேட்க வேண்டாம். காத்திருங்கள், எம்டி வீடியோ வரும் வரை அப்படின்ற ஒரு இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எம்டி வந்து சொல்றதா இருந்தா எல்லாருக்குமே நேரடியாக வந்து சொல்லியிருந்திருக்கலாம். இல்லை வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டு சொல்லியிருந்திருக்கலாம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எம்டி வந்து ஒவ்வொரு டைரக்டர்களுக்கு வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது உண்மை போய் அப்படிங்கிறத ரெண்டாவது பார்க்கலாம். இப்போ இந்த நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, பொங்கலுக்குள்ள வந்து ஒரு நல்ல செய்தி வரும் அப்படிங்கிறத வந்து எம்டியே வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத சொல்றாங்க. இவங்க எந்த அடிப்படையில் இதை சொல்றாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தாங்கன்னா, இது வந்து உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது வந்து உண்மையிலேயே வந்து எம்டி தான் சொல்லியிருப்பாரா அப்படிங்கிறது தெரியல. அப்படி வந்து எம்டி சொல்லியிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படி வந்து அவர் சொல்லலைனாலும் இது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல. கொஞ்சம் பொறுமையா இருந்து மட்டும் வீடியோவை பாருங்க. ஏன்னா எல்லா குழப்பமும் கொஞ்சம் தீர்வு கிடைக்கிற மாதிரி இந்த வீடியோவில் வந்து நான் பதில் சொல்லிடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடியே வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத எதை அடிப்படையா வச்சு இவங்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எம்டி வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் பெயில வெளியில வந்திருந்தாரு. அதுக்கு இடைப்பட்ட கேப்ல வந்து ஒரு தளர்வுமே கிடைச்சிருந்துச்சு. இந்த கால இடைவெளிகள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த மாசத்தோட நமக்கு இந்த டிசம்பரோட முடியுதுன்னு வைங்க. கிட்டத்தட்ட அவர் வெளியில வந்து அவருக்கு வந்து கண்டிஷன் பெயில் வந்து 90 நாள் வந்து முடிவடைஞ்சிரும். அதுக்கப்புறமா வந்து அவர் ரிலாக்ஸேஷன் வந்து அப்ளை பண்ணுவாரு. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஏன் இன்னும் வந்து அப்ளை பண்ணாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் புத்திசாலி மாதிரி வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து அது புரியவே புரியாது. ஏன்னா நம்மளுக்கு அவங்க மையத்தினால என்னன்னே தெரியாது. அப்படி இருக்கிறவனுக்கு எப்படி அதை பத்தி தெரிய போகுது? ஒரு 90 நாள் அது முடிஞ்சாதான் நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது அதுக்கு வந்து கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி வந்து டைரக்டருடைய பெயில். அது வந்து ஆரம்பத்திலே கிடைக்க வேண்டிய ஒரு பெயில் அதுல வந்து தள்ளி போயிருக்கு. நான் அந்த கிளிப்பை வந்து தனியா எடுத்து வச்சிருக்கேன். அந்த கோர்ட்ல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அதை நான் வந்து கரெக்டான நேரத்தில் வந்து நான் ரிலீஸ் பண்றேன். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கதை சொல்லிட்டு இருக்கேன். இதுல வந்து அதில் சொல்லியிருக்காங்க, இதுல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டா வந்து அந்த நேரத்தில் வந்து நான் ரிலீஸ் பண்றேன். அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா டைரக்டர்களுடைய பெயில் வந்து மேக்ஸிமம் வந்து 3ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆயிடும். அது கன்ஃபார்ம் ஆயிட்டாலே பின்னாடியே வந்து இவர் ரிலாக்ஸேஷன் வந்து அப்ளை பண்ணிடுவார். அப்ளை பண்ணிட்டு அந்த வாரத்திலே வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. கிடைச்ச உடனே பின்னாடியே வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை பண்ணிடுவாங்க. இதுல ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டில வந்து நிறைய பேர் நிறைய குழப்பங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அப்படி இப்படி அப்படிங்கிறது அது எல்லாத்தையுமே வந்து நாளைக்கு நம்ம வந்து லைவ்ல பேசலாம். குரூப்ல இருக்க நம்மளுக்குள்ள மட்டும் நம்ம பேசிக்கிறோம். நீங்க யாரும் வந்து இன்னும் குரூப் வந்து ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அந்த அபிஷியலா நடக்கிற அந்த ஒரு லைவ்ல நீங்க கலந்துக்கலாம். மற்றவங்க வந்து கலந்துக்க முடியாது. சேனல் சப்ஸ்கிரைபராகவே இருந்தாலும் கலந்துக்க முடியாது. அதில் இருக்கிறவங்க மட்டும் தான் கலந்துக்க முடியும். அதில் நான் வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து என்ன மாதிரி சம்மந்தமா எப்படி வந்து பண்ண போறாங்க அப்படிங்கிற முழு விளக்கத்தை வந்து அதில் கொடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னோடனே அதை எப்படி போடுவாங்க, அதுக்கு இன்னும் 5 வருஷம் ஆகும் 10 வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பல கதைகளை கிளப்பி விடுறதுலாம் நிறைய பேர் இருப்பான். அவனை பற்றிலாம் யாருமே வந்து கவலைப்படாதீங்க. உங்க வேலையை நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த அடிப்படையில் தான் வந்து அவங்க வந்து பொங்கலுக்கு முன்னாடியே ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல விஷயம் நடக்கும், ஏதாவது ஒன்று நமக்கு வந்து ஒரு சாதகமா ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து கொடுப்பாங்க இல்லை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நமக்கு எம்டி வந்து கண்டிஷன் பெயில் காலம் வந்து 90 நாள் இந்த மாசத்தோட முடியுது. அதனால கண்டிப்பா அவர் ரிலாக்ஸேஷன் வந்து அப்ளை பண்ணுவாரு. அப்படி அப்ளை பண்ணி கிடைக்கும் பட்சத்தில் வந்து பின்னாடியே ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து இவங்க அப்ளை பண்ணுவாங்க. இதுல வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ் ஒன்று இருக்கு. அதையும் வந்து நம்ம நாளைக்கு லைவ்ல பேசலாம். டைரக்டர்களுக்கு வந்து பெயில் கிடைக்கிறதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து பெயில் கிடைச்சிரும். அதனால பின்னாடியே வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அப்படி நடக்கும்போது நிச்சயமா வந்து நிறுவனம் சார்ந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இவங்க இப்படி சொல்லியிருக்கலாம். அதாவது எம்டி சொல்லாம இருந்திருந்தால் இவங்களா இப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். உண்மையிலே வந்து இது எம்டி தான் சொல்லி மக்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இதுக்கு மேல என்ன ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவல் இருக்க முடியும்? கண்டிப்பா வந்து மகிழ்ச்சியா தான் இருக்கும். இதுலயே வந்து எனக்கே ஆரம்பத்துல இருந்தே ஒரு கேள்வி இருந்துச்சு. அதாவது வந்து ஒரு குரூப்ல வந்து ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா, அந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். இது யாரு? இது யார் பேசுனா? அப்படிங்கிறது வந்து தெரியும். அவங்கள பத்தின டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துருந்துருக்கலாம். இன்னார் தான் பேசியிருக்காங்க, இன்னார்கிட்ட தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அப்படி இல்லைன்னா அது சம்மந்தப்பட்டவங்க டைரக்டர்கள் வந்து அந்த லைன்ல இருப்பாங்க. அவங்ககிட்ட கூட கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை அது அளவுக்கு அதிகமான ஃபோன் கால் போனதுனால தான் இவங்க செகண்ட் மெசேஜ், அதாவது வந்து வாட்ஸ்அப்ல இப்போ ஒரு மெசேஜ் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த மெசேஜை வந்து மறுபடியும் அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கும் யாரும் வந்து கால் பண்ணி கேட்காதீங்க அப்படின்னு. சரி நண்பர்களே, எது எப்படியோ இந்த மெசேஜும் இந்த ஆடியோ வந்து இப்போதைக்கு வந்திருக்கு. இது வந்து உண்மை பொய்ங்கிறது ரெண்டாவது விஷயம். நடந்தால் மகிழ்ச்சி, அதுதான்.
நான் வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறது வந்து இந்த விஷயத்துக்காக தான். இந்த இதெல்லாம் நடந்துச்சுன்னா அடுத்தடுத்து வேகமா வந்து நமக்கான பல பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்றத காத்துட்டு இருக்கேன். என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு பயனுள்ள ஒரு தகவலை உங்களை சந்திக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.